இன்னைக்கு என்ன பலன்னு பார்த்துருக்கீங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். டெய்லி அன்பு இன்பம் வெற்றி இதெல்லாம் எப்படி பலிக்குமா பலிக்காதா? உண்மையா அதெல்லாம் பலிக்காதீங்க. அதில் பார்த்துட்டு இன்றைக்கி நல்லா இல்லை முயற்சி தோல்வின்னு சொல்லிட்டு முயற்சி எடுக்காமல் வந்து சாப்பாடுங்க சாப்பிட்றது. இப்போ மீன ராசிக்கு இன்றைக்கி முயற்சி தோல்வின்னு இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி தோல்வின்னு இருந்தால் அப்போ இன்றைக்கி தோல்வி நான் எதுக்கு மெனக்கட்டணும்னு சொல்லி வீட்டுள்ள தூணா சாப்பாடுங்க வரும். மீன ராசிக்காரங்க வந்து இன்றைக்கி இருப்பாங்க, எத்தனையோ கோடி பேர் இருப்பாங்க. கோடி பேருக்கும் அப்படியே நடக்குது. தனிப்பட்ட ஒரு ஜாதகமும் ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறதுக்காக இங்கே பிறந்திருக்கும். அதை வந்து ஜாதக கட்டத்தில் வந்து ஒரு காலண்டரில் வந்து இந்த ராசிக்கு இந்த பலன், இந்த நட்சத்திரத்துக்கு இந்த பலன், இல்லை வந்து ஏதோ ஒரு பேசுவார் ஒருத்தர், இந்த ராசி இப்படி இருக்கும் அந்த ராசி எப்படி இருக்கும். எத்தனை பேருங்க நடந்திருக்கேன் சொல்லுங்கள், நீங்கள் ஒன்றா சொல்லுங்கள், இங்கே சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன் சரின்ட்டு. திடீர்னு இந்த 12 கட்டம் மட்டும் போட்டுட்டு சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அவங்க எடுத்துட்டு நினைச்சேன் அந்த அம்சம் போகவே மாட்டார். அதுவும் தேவையில்லை, ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு சிலர் இருப்பாங்க, ராசி கட்டோட வேணாங்க எனக்கு உங்கள் கிரக பாதச்சாரம் சொல்லுவோம், கிரக சாரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிரக சாரத்தை பார்த்தாலே அதுலேயே வந்து எல்லா கட்டமும் தெரிஞ்சிடும். எதாவது எந்தெந்த கிரகத்தில் எல்லாம் வர்க்க சக்கரம் எல்லாமே அதிலே வந்துடும். அதை பார்த்தாலே வர்க்க சக்கரமே கண்ணில் தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக சொல்லிட முடியும்? கண்டிப்பாக சொல்ல முடியும். தெரியும் இல்லையா, எந்த கிரகம் வந்து எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்குதுமோ அந்த நட்சத்திரம் இந்த ராசிக்குள்ளே தான் இருக்குது. அப்போ அந்த இடத்துல தான் இந்த கிரகம் இருக்குது. அப்போ அம்சத்தில் எங்கே வருது, மற்ற தசாம்சத்தில் எங்கே வருது, நவாம்சத்தில் எங்கே வருது, அந்த மாதிரி ஒன்று தான் நம்ம கண்டுபிடிக்கும் போது அவங்களுக்கு என்ன எதுக்காக வந்திருக்காங்க, வேலைக்காக வந்தாங்களா, திருமணத்துக்காக வந்தாங்களா, என்ன கேள்வின்றது பதில் சொல்கிறது வந்து கிரகபாதச்சாரத்தை பேஸ் பண்ணி தான் வரும். அதை பேஸ் பண்ணி தான் நவாம்சம் கட்டம்ன்றது விஷயம் இருக்குங்க. நல்ல விஷயமான விஷயம். இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும். இப்போ டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னா மூஞ்சியை கழுவுறதுக்கு முன்னாடி போய் காலண்டரை கழிச்சுட்டு இன்னைக்கு என்ன பலன்னு பார்த்துருக்கீங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். டெய்லி அன்பு இன்பம் வெற்றி இதெல்லாம் எப்படி பலிக்குமா பலிக்காதா? உண்மையா அதெல்லாம் பலிக்காதீங்க. அதில் பார்த்துட்டு இன்றைக்கி நல்லா இல்லை முயற்சி தோல்வின்னு சொல்லிட்டு முயற்சி எடுக்காமல் வந்து சாப்பாடுங்க சாப்பிட்றது. நல்ல பாயிண்ட். இப்போ மீன ராசிக்கு இன்றைக்கி முயற்சி தோல்வின்னு இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி தோல்வின்னு இருந்தால் அப்போ இன்றைக்கி தோல்வி நான் எதுக்கு மெனக்கட்டணும்னு சொல்லி வீட்டுள்ள தூணா சாப்பாடுங்க வரும். மீன ராசிக்காரங்க வந்து இன்றைக்கி இருப்பாங்க, எத்தனையோ கோடி பேர் இருப்பாங்க. கோடி பேருக்கும் அப்படியே நடக்குது. அவங்களுடைய லக்னமும் ராசியோடைய நட்சத்திரமும் பேஸ் பண்ணி தான் இன்றைய சந்திரனின் நகர்வை பேஸ் பண்ணி தான் அன்றைய பலனே அந்த ஜாதகருக்கு இருக்கும். தனிப்பட்ட ஒரு ஜாதகமும் ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறதுக்காக இங்கே பிறந்திருக்கும். அதை வந்து ஜாதக கட்டத்தில் வந்து ஒரு காலண்டரில் வந்து இந்த ராசிக்கு இந்த பலன், இந்த நட்சத்திரத்துக்கு இந்த பலன், இல்லை வந்து ஏதோ ஒரு பேசுவார் ஒருத்தர், இந்த ராசி இப்படி இருக்கும் அந்த ராசி எப்படி இருக்கும். எத்தனை பேருங்க நடந்திருக்கேன் சொல்லுங்கள், நீங்கள் ஒன்றா சொல்லுங்கள், இங்கே சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன் சரின்ட்டு. அவங்களுடைய ஜென்ம லக்னம் என்ன வந்திருக்காங்க, எந்த நட்சத்திர சாரத்தில் சந்திரன் இருக்கார், அதை பேஸ் பண்ணி இன்றைய கோச்சாரத்தில் சந்திரனும் மற்ற கிரகங்கள் எங்கே இருக்காங்க, இதுக்கு மேலே வந்து தசாபக்தி அந்தரம் சூக்ஷமம் அப்படின்ற விஷயம் வந்து எப்படி நகர்வுன்றது பேஸ் பண்ணி தான் அன்றைய நாள் அந்த ஜாதகருக்கு இருக்கும். இதுதான் கரெக்டு. அருமையான விஷயம், அருமையான விளக்கம். இப்போ இன்னொரு சந்தேகம் எனக்கு இருக்கு. ஒரு பஸ்ஸில் 50 பேர் போகிறாங்க, ஆக்சிடென்ட் ஆனால் 45 பேர் செத்து போயிட்டான், 5 பேர் பொழைச்சிக்கிட்டான். இப்போ இந்த 45 பேருமே கெட்டங்கிறத முடிச்சவனா இல்லை அந்த 5 பேர் தான் நல்ல இதில் பிறந்தவனா அப்படின்னு எதாவது வச்சு நம்ம தீர்மானிக்க முடியும்? எல்லாரும் வெவ்வேறு ராசியாக இருப்பாங்க. அந்த 40 பேர் செத்துருக்கானா வெவ்வேறு ராசி, வெவ்வேறு தசாபுத்தி இருந்திருக்கும், வெவ்வேறு பலன் இருந்திருக்கும். அந்த 45 பேர் எப்படி செத்தான்? கரெக்டு. இதில் வந்துங்க கூட்டு மரண ஜாதகம்னு ஒன்று இருக்குது. ஜோதிடத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகம் வந்து கூட்டு மரண ஜாதகம்னு ஒன்று இருக்குது. அந்த ஒரு ஜாதகர்னாலே மொத்த பேரும் கல்யாணம். ஒரு 50 பேர் போயிருப்பாங்க. அது கேட்க முடியாது. இப்போது அந்த கூட்டு மரண ஜாதகத்தினால் நான் கூட போகிற ஒரு ஆள் வந்து மரணம் அடைவார், இல்லை வந்து ஒரு இழப்பை சந்திப்பார் சொல்லி இருக்கும் இல்லையா. இப்போ அந்த ஜாதகம்ன்ட்டு ஒரு சில ஜாதகம் இந்த அமைப்பு இருந்தால் கூட்டு மரண ஜாதகம். இவர் போகும்போது வந்து இப்போ அவருனால கடைசி நேரத்தில் அவர் இறங்கிடுவார், இல்லை லாஸ்ட் நேரத்தில் ஒருத்தர் ஏற்றுவாங்க. ஒரு ஆள் வரலையா நீ வாயான்னு சொல்லி ஏற்றுவாங்க. அவர் வர ஒரு கூட்டமாக ஜாதகமாக இருக்கும். இதைத்தான் சொல்லுவாங்க கரகம் பிடிச்சவங்க. எங்கே இருக்கிற யாரும் கண்டுபிடிக்கிறது, மக்கள் போய் கண்டுபிடிக்கிறது. சரி, அதை விடுங்க, அது ரொம்ப சீரியஸாக இருந்தாலும் காமெடியாக இருக்குது. இன்னொரு விஷயம் நான் இப்போ ஒரு விஷயம் முக்கியமாக கேட்கணும். இப்போ வந்துங்க சில ஜோசியெல்லாம் சொல்லுவாங்க, இந்த வருஷம் இந்தியாவில் வந்து பூகம் போகிற போது, இல்லை இந்தியாவில் ஒரு ஏரியாவில் இது வர போகுது அப்படின்னு இந்தியாவுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கா, இல்லை அமெரிக்காவுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கா, இல்லை ஒட்டுமொத்த உலகத்துக்குன்னு ஜாதகம் இருக்கா? இதெல்லாம் ஒரு சிலர் பலன் சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் இந்த வருஷம் இந்த இதில் பிறந்திருக்கு, பஞ்சாங்கத்தில் சொல்லுவாங்க இந்த இதில் பிறந்திருக்கு, ஸோ இந்த உலகம் இந்த வட்டம் சுவிச்சமாக இருக்காது, உலகம் இப்படி தான் அப்படிலாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் எந்த அளவுக்குங்க உண்மை? இது வந்து ஒரு 10% எடுத்துக்கங்களேன்.
10% எடுத்துங்க உண்மையாகவே 10% 10%. ஏன்னா இந்த உலகியல் ஜோதிடம்னு ஒரு விஷயம் இருக்குய்யா. சரி. இந்த 12 ராசி கட்டங்கள் வந்து உலகியல் ஜோதிடம். 12 ராசி கட்டத்தை வந்து உலகியல்ல எங்கே அமைக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, லாண்டிடியூட் லேட்டிடியூட்னு சொல்கிறோம். ஓகே. அப்போ 12 ராசி கட்டம் உலகத்தில் வந்துட்டு, அதே 12 ராசி கட்டம் இந்தியாவுக்குன்னு வந்துட்டு, அதே 12 ராசி கட்டம் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு எடுக்கும்போது அந்த ஒரு ராசி கட்டம் எந்த ஊருன்றது சொல்லிடும். அதை லக்கணமாக வச்சு அந்த கிரக பெயர்ச்சி அப்படின்னும் போது வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி பார்வை. இப்போது எந்த ஊரும் அந்த ஊரை வந்து உலகியல் ஜோதிடத்தில் வந்து லக்னமாக போட்டு அப்போ செவ்வாய் சனி பார்வை இந்த பாவத்தில் இது நடக்கும். இப்போ உதாரணம் வந்து இப்போ வந்து ராகு வந்து எங்கே இருக்கார், கும்பராசியில். இப்போ ராகு இருக்கார். செவ்வாய் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். உதாரணத்துக்கு இப்போ ராகு வந்து இதே செவ்வாய் வந்து உங்களுக்கு சூரியன் சிம்ம ராசியில் வந்துருந்தான்னு வச்சுக்கலாம். சிம்மத்தில் நேராக 7ஆம் பார்வை ராகு பார்ப்பார். செவ்வாய் ராகு பார்வை பஞ்சாயத்து. அதே மாதிரி சனி பகவான் எங்கே இருந்தார், மீன ராசியில் இருந்தார். அப்போ செவ்வாய் 8ஆம் பார்வை எங்கே பார்ப்பாரு, சனியை பார்ப்பார். அந்த நேரம் எங்கே எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக பஞ்சாயத்து, இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் எல்லா பஞ்சாயத்தும் கரெக்டாக செவ்வாய் ராகு பார்வை செவ்வாய் சனி பார்வையில் விடும். அப்போ வந்து இந்த இந்தியாவுக்குன்னு எடுக்கிறது இல்லை வந்து தமிழ்நாட்டுக்குன்னு எடுக்கும்போது அப்போது என் தமிழ்நாடுன்னு அந்த 12 ராசி கட்டத்தை அந்த லாண்டிடியூட் லேட்டிடியூட்னு வச்சு பொருத்தி பார்க்கும்போது அப்போது எந்த கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு இருக்கு. அப்போ எந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப இல்லைனாலும் கண்டிப்பாக சொல்ல முடியும். அதே நேரத்தில் நிறைய பேர் வந்து நெகட்டிவாகவே நிறைய பேசுவாங்க. இது அழிய போகுது, இங்கே பூகம்பம் வரப்போகுது, இங்கே தண்ணி வரப்போகுது, தமிழ்நாட்டு உள்ள தண்ணி வரப்போகுது, சென்னை உள்ள கடல் உள்ளே வரப்போகுது, இன்னும் சென்னையை காலி பண்ணிட்டு ஓடவா முடியும்? இது வந்து நெகட்டிவாக பார்த்து இவன் தேவையில்லாத ஒரு பயந்துட்டு ஓடுறது. நிறைய பேர் சொன்னாங்க 2000 வந்து உலகமே காலியாக போகுது, அழிய போகுது. எங்கேயே அழிஞ்சுது, எங்கேயுமே அழியல. அப்புறம்